நானே பிள்ளைய வச்சுட்டு 3 வாட்டி விழுந்துரு. லைட்டே கிடையாது. இந்த சுற்றியும் பாருங்க. 60 இந்த புதவுள்ள சேர்ந்துருக்கா இல்லை வேறு தீவில் சேர்ந்துருக்கானே தெரியும். காலி பண்ணுறப்ப இல்லை போட்டு தரேன்னு சொல்லிட்டு போனாங்க. அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த கட்டை கட்டினாங்க, அதோட விட்டுட்டு போயிட்டாங்க. பாருங்க, தலைக்கு மேலே தொங்குது கம்பி பாருங்க. வணக்கம், நான் உங்கள் சரண். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் வட்டம் ஆய்க்குடி ஊராட்சியை சேர்ந்த ஒரு தெரு மக்களோட அத்தியாவசிய தேவையை அவங்க இன்னும் அடையலை. அதை அவங்க சொல்கிறத நீங்களே கேட்டுட்டு வாங்க. இங்கே ரோடு பார்த்தீங்களா? ரோடு எப்படி உடஞ்சி கிடக்கு பாருங்கள். ரொம்ப பிள்ளைங்கெல்லாம் போனால் கீழே விழுவுது. இந்த லைன் பாருங்கள், போஸ்ட் மரம் எப்போ வேணாலும் விழுவுற மாதிரி இருக்குது. இந்த லைனுக்கு வண்டி போனாலே தலையில் காற்றடித்தாலே விழுவுற மாதிரி இருக்குது. ஒரு லைட்டு வசதி கிடையாது. இங்கே பார்த்தாலும் அந்த வளவில் பார்த்தாக்கா எல்லாம் நைட்டில் உட்காந்துட்டு தண்ணி அடிக்கிறாங்க. ஒரு யாரும் நடந்து போக முடியல. ஒரே இருட்டாகவே கிடக்கு. பார்த்தா அது ரொம்ப மோசமாக இருக்குது. அது நாங்களே நிறைய வாட்டியும் சொல்லிட்டோம், யார் இருந்தாலும் கேட்குற மாதிரி தெரியல. பொதுவாக நைட்டில் பிள்ளைங்க ஸ்கூல் டியூஷன் போயிட்டு வந்தாலே ஒரு இருட்டில் வர்ற மாதிரி இருக்குது. ஒரு பாதுகாப்பு இல்லாத அளவுக்கு நைட்டில் பார்த்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க. மேலே நடு ரோட்லேயே உட்காந்துருக்காங்க, தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. எப்போ வேணாலும் அந்த உடஞ்சி விழுவுற மாதிரியே இருக்குது அந்த இடம் எல்லாமே. இதை நாங்களும் நிறைய பேர்ட்டி சொல்லிட்டோம், யாரும் கேட்குற மாதிரி இல்லை. கடைசி அந்த ரோடு போட்டு எவ்வளோ நாள் ஆகுது? இது போட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. ரொம்ப வருஷம் ஆச்சு. எதனால் போட்டு தர மாட்டாங்க இது வரைக்கும்? இங்கே யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இங்கே 10-15 வீடு இருக்குது. பாருங்க, கோழி குப்பையெல்லாம் கொண்டு வந்து இங்கே கொட்டுறாங்க. கழிவு கோழி கடையில் சுத்தமாக நடக்கவே முடியல அந்த சைடு ஃபுல்லாகவே. என்னான்ட்டு இது கொஞ்சம் தீர்வு கண்டா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நான் இதுக்கான பெட்டிஷன் நான் கொடுக்குறேன். இதுக்கான கண்டிப்பாக இதுக்கு நிச்சயமாக ஆக்ஷன் எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு அந்த லைனை பாருங்கள், எய்ப் லைனை பாருங்கள். ரொம்ப பயமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கம்பியை சுத்தமாக 2 கம்பி நடுப்புற கொஞ்சம் கூட சிமெண்ட்டில் தான் நிற்கிது. எப்போ உழுவுனே தெரியல. பாருங்கள், நடுப்புற தொங்கி போய் நிற்கிது. என் பிள்ளைங்க இந்த கட்டு போட்டுக்கு பாருங்க, இப்போ தான் சரியாக இருக்குது. எனக்கு இந்த இதெல்லாம் வீங்கி போய் ஒரு வாரமாக ஹாஸ்பிட்டலில் போயிட்டு உட்காந்துருந்தேன். ஆனால் இது நீங்கள் சொல்லியுமே இது வரைக்கும் பண்ணலை. சரிங்க. அந்த இப்போ இது ஓட்டு கேட்க வந்தாங்க, எல்லாம் செஞ்சு தான்ட்டு போனாங்க. இன்னுமே சொல்லிட்டு கேட்டுட்டு போனதோட சரி, ஓட்டு வாங்கிட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. அடுத்த எலெக்ஷன் வந்து கொஞ்சம் வீடு தான் கழிச்சிட்டு அதை விட்டுறாதீங்க. கொஞ்சம் வீடாக இருந்தாலும் மக்கள் தானே, உயிர் தான் எல்லாம் பாதுகாப்பு ரொம்ப முக்கியமானது. நம்ம கிட்ட இப்போ அதிகாரம் கிடையாது. ஒருவேளை அதிகாரம் இருந்தால் நான் பண்ணுவேன்னு சொல்லி தைரியமாக சொல்லிடலாம். இப்போ நம்மளால் முடிஞ்சது 2 மனு எழுதியிருக்கேன். இதை மேலிடத்தில் கொடுப்போம். இதுக்கான தீர்வு என்னன்றதை கூடிய சீக்கிரம் சொல்கிறேன். நம்பி இருங்க, ஜெயிச்சிடலாம்.